وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ أخرج الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனத்திலே இறைவன் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகையிலே ஒன்றாக இருந்த நிகழ்வை குறித்து சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, தோழரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபிதான் என்பதை இறைவன் தன் வேதத்தை கொண்டு இங்கே நிரூபித்து காட்டுகிறான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி அல்ல என்று யாராவது மறுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். எனவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து, அவருடைய உயர்வு என்பது உன்னதமானது, மேன்மையானது. இந்த உலகத்திலே சாதனையாளர்கள் என்று பார்த்தால், இந்த உலகத்திலே சாதனையாளர்கள் முதன்மையானவர் யார் என்று பார்த்தால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இந்த உலகத்தில் ஏராளமான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒப்பிடும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிகழ்த்திய சாதனைகள் தான் ஏராளம். ஆனால் ஈமானுடைய வலிமையை கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமான் என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய ஈமானை விடவும் அவருடைய ஈமான் என்பது வலிமையானது, உறுதியானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய ஈமானையும் ஒரு தட்டிலே வைத்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை ஒரு தட்டிலே வைத்தோம் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஈமான் தான் கனமானதாக இருக்கும். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை கேட்டார்களாம், நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோமா? எப்படி நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளலாம், அதாவது உங்களுடைய ஒரு பகலையும் ஒரு இரவையும் எனக்கு கொடுத்து விடுங்கள், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் என்ன அமல் செய்தேனோ அந்த எல்லா அமலையும் உங்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்பதாக சொன்னார்கள். எப்படி? உங்களுடைய ஒரே ஒரு பகல் ஒரு இரவு அதை எனக்கு கொடுங்கள், என் வாழ்நாள் முழுவதும் செய்த அமலை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் அந்த ஒரு பகல், அந்த ஒரு இரவனுடைய அந்தஸ்து என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது எந்த இரவு, எந்த பகல்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகையிலே இருந்தார்களே அந்த ஒரு இரவு. அதே போல கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களே அந்த பகல். அந்த நேரத்திலே இந்த உலகமே என்ன செய்வதென்று அறியாது திகைத்து நின்று கொண்ட இந்த சமயத்திலே இந்த உம்மத்தை தட்டி எழுப்பிய வழிகாட்டியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அவர்கள் விழிப்புணர்வு படுத்தினார்கள். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த ஒரு பகலையும் அந்த ஒரு இரவையும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த உம்மத்தை சிதைந்து விடாமல் அவர்கள் ஒன்று சேர்த்து பாதுகாத்தார் என்று சொன்னால் அதற்கு அவருடைய ஈமான், வலிமையான ஈமான் தான் காரணமாக இருந்தது. எனவே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அந்த ஒரு இரவையும் அந்த ஒரு பகலையும் எனக்கு கொடுங்கள், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த அமலை நான் தருகிறேன் என்பதாக சொன்னார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாதாரணவர்கள் அல்ல, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த அமலை தருகிறேன் என்று சொன்னார்களே, இவர்களும் சாதாரணவர்கள் அல்ல. அல்லாஹ் இவர்களை குறித்து சொல்கிறான், இவருடைய எண்ணத்திலே உதித்த, இவர் சிந்தனையிலே ஏற்பட்ட அந்த சிந்தனையை இறைவன் தன்னுடைய வசனமாக தன் திருமறையிலே இறக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எண்ணத்தில் ஏற்பட்ட விஷயங்களை எல்லாம் கிட்டத்தட்ட 21 வசனங்களாக அல்லாஹ் தன் திருமறையிலே இறக்கி வைத்திருக்கிறான். ஆனால் ஈமானுடைய வலிமை என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் உயர்ந்த உன்னதமான இடத்திலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை குறித்து அவருடைய ஈமான் வெளிப்பட்ட பிரதானமான இடங்கள் என்று இரண்டை சொல்லி காட்டுவார்கள். ஒன்று, மெஹராஜுடைய பயணத்தின் போது. மெஹராஜுடைய பயணத்தின் போது இன்று இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தங்களுடைய விஞ்ஞான அறிவை கொண்டு ஒரு சிலர் அதை மறுக்கிறார்கள், அதை யோசிக்கிறார்கள்.
அது எப்படி சாத்தியம் என்பதாக. ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலத்திலே அந்த நேரத்திலே தங்களுடைய ஈமானை மட்டும் வைத்து அதை உண்மை என்று நம்பினார்கள். ஃபஜாஅ ரிஜாலுன் மினல் முஷ்ரிகீன இலா அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற சென்று விட்டு வந்த தகவலை அந்த மக்கத்து காஃபிர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட முஷ்ரிக்கீன்களில் ஒரு கூட்டம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ஃபஹல்ல கைலா சாஹிப், உங்க தோழரை பார்த்தீர்களா, அவர் என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. யஸஅம அன்னஹு உஸ்ரிய பிஹி லைலத இலா பைத்துல் முகத்தஸ், ஒரே ஒரு இரவிலே அவர் பைத்துல் முகத்தஸ் சென்று வந்ததாக சொல்கிறாரே என்பதாக சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் பைத்துல் முகத்தஸ் தெரியாது என்பது போல உங்கள் தோழர் நினைத்துக் கொண்டார். அது எவ்வளவு தொலைவிலே இருக்கிறது, நாம் அந்த ஊருக்கு பயணம் செய்யவில்லையா, வியாபாரத்துக்காக நாம் செல்லவில்லையா, பல மாதங்களாக நாம் பயணம் செய்து அந்த ஊரை அடைந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸை உம்முடைய தோழர் ஒரே இரவிலே சென்று வந்ததாக சொல்கிறாரே என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அவ் கால தாலிக, இதை என்னுடைய தோழர் தான் சொன்னாரா என்பதாக கேட்கிறார்கள். காலோ நாம், ஆம் உங்களுடைய தோழர் தான் இதை சொன்னார் என்று சொல்கிறார்கள். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லவ் கான கால ஹாதா தாலிக, இதை அவர்கள் சொல்லியிருந்தார் என்று சொன்னால் லக்கது சதக. லவ் கான கால தாலிக, இதை என்னுடைய தோழர் தான் சொல்கிறார் என்று சொன்னால் லக்கது சதக, அவர் உண்மையை தான் சொல்லியிருக்கிறார், அதை நான் ஊர்ஜிதமாக நம்புகிறேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் சென்று வந்த பயணத்தை குறித்து தன் தோழர்கள் நேரடியாக சொல்லவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானாரை பார்க்கவில்லை. முஷ்ரிக்கீன்கள் வந்து சொல்கிறார்கள், உம்முடைய தோழர் இவ்வாறு சொல்லுகிறார் என்பதாக. இவர்கள் கேட்கிறார், என் தோழர் தான் சொன்னாரா என்று கேட்கிறார்கள். ஆம் உம்முடைய தோழர் தான் சொன்னார் என்று சொல்கின்ற பொழுது அதை நான் உண்மை என்று நம்புகிறேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமானிய உயர்ந்த நிலை. அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. இரண்டாவது ஹுதைபியா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹஜ் செய்வதற்காக மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு வருகிறார்கள். இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொண்டு மக்காவிற்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 மைல் தொலைதூரத்தை கடந்து வந்து விட்டார்கள். ஹுதைபியா என்ற இடத்தில் நடத்தப்படுகிறார்கள். காபத்துல்லாவிற்கும் அவருக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் முடக்கப்படுகிறார்கள். இந்த ஆண்டு நீங்கள் ஹஜ் செய்ய முடியாது என்பதாக ஒப்பந்தம் போடுகிறார்கள். அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குந்தளித்து விட்டார்கள். பெருமானிடத்தில் வந்து சொல்கிறார்கள், நாயகமே அலஸ்னா பில் ஹக், நம் சத்திய பாதையில் இல்லையா, வ அதுவுனா பில் பாத்தில், நம்முடைய எதிரிகள் தவறான வழியிலே இல்லையா, ஃபலிமன் நர்ஜிஉ தனியா, பிறகு எதற்காக நாம் பலகீனப்பட்டு, எதற்காக நாம் தலைகுனிந்தவர்கள் எதற்காக திரும்பி செல்ல வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக்ரோஷமாக பெருமானிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். லஸ்து உஸி அம்ரி, என்னுடைய இறைவனுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். என்னுடைய இறைவன் கட்டளை விட்டு அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. எனவே இறைவனுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். வ கைருன் நாசிரீன், உதவியாளர்கள் அவனே சிறந்தவனாக இருக்கிறான், அவன் நமக்கு வழிகாட்டுவன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆக அதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய துடிப்பான அந்த நேரத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அது ஜீரணிக்க முடியவில்லை. அதில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சென்று பெருமானார் சொன்னதை போன்றே சொல்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உவர் ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் என்ன சொல்லிவிட்டார்களோ அதுதான் முடிவு, அது சரியாகத்தான் இருக்கும். எனவே அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்தில் தங்களுடைய உயர்ந்த ஈமானிய பண்பை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். சரி, இந்த ஈமான் என்றால் என்ன? சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், குல்லுமா ஜாபிஹி நபிய்யுன் ஹக்குன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அது எல்லாம் உண்மை என்று நம்புவதுதான் ஈமான். நம்புவது என்று சொன்னால் அதை அப்படி ஏற்றுக்கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த விஷயங்களை அறிந்து கொள்வது, நம்புவது இரண்டு வகையாக இருக்கிறது. அறிந்து கொள்வது என்பது ஈமானாக வராது, நம்பிக்கையாக வராது. காரணம், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், வேதக்காரர்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், பெற்றோர்கள் தன் பிள்ளையை பார்த்தால் எப்படி என் பிள்ளை என்று அறிந்து கொள்வார்களோ அதுபோல பெருமானாரை பார்த்த உடனேயே இவர்தான் இறுதி தூதர் என்று அறிந்து கொள்வார்கள். அபூஜஹல், அபூ லஹப் கூட பெருமானாரை இறுதி தூதர் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவே அறிந்து கொள்வது என்பது வேறு, நம்பிக்கை கொள்வது என்பது வேறு. பெருமானாரை கொண்டு வந்த விஷயங்களை நம்புவதுதான் நம்முடைய ஈமானாக இருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 60வது வயதிலே தன்னுடைய மனைவியான மாரியத்துல் கிப்தியா என்ற தன் மனைவியின் மூலமாக இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த குழந்தை இறந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். நாயகத்தில் கேட்கப்பட்டது, நாயகமே நீங்களே அழுகிறீர்கள் என்பதாக கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உள்ளம் கவலையில் ஆழ்ந்து கிடக்கிறது, என்னை அறியாமல் கண்கள் தண்ணீரை வடிக்கிறது என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழுது கொண்டு இருந்தார்களோ அதே போன்றுதான் மாரியத்துல் கிப்தியாவும் அழுது கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்வதற்காக அவர் அழைத்தார்கள். மாரியாம், உன்னுடைய பிள்ளை சொர்க்கத்திலே அங்கே மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறது. உன்னுடைய குழந்தை சொர்க்கத்திலே மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்கிறாய் என்று கேட்டார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். இங்கே இருந்து கொண்டே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அன்னை மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகமே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், அதை நான் நம்புகிறேன், அதை நான் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் உங்கள் மீது உள்ள ஈமானுடைய நம்பிக்கை எனக்கு குறைந்துவிடும், உங்கள் வார்த்தையான நம்பிக்கை எனக்கு குறைந்துவிடும். நாயகமே, அந்த அளவு எனக்கு வேண்டாம், உங்களுடைய ஈமானுடைய நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அதுவே எனக்கு போதுமானது என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு எதையெல்லாம் சொன்னானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அதை முழுமையாக சத்தியம் என்று நம்பி அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமானாக இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மான் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், ஆமீனூ கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுபோன்று ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ரஹ்மான் அப்படிப்பட்ட அந்த ஈமானை நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக, நம்ம ஈமானுடைய வலிமையை அதிகப்படுத்தி தந்தல் புரிவானாக, ரப்புடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடியதாக நம்முடைய ஈமானை ஆக்கியார் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.